வரலாறு பற்றிய சில தொகுப்பு போடுறேன். ஒரு 23 லெசன் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் ஆன்சர் கீயோட அந்த தொகுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. 1857 ஆண்டு மாபெரும் கிளர்ச்சி, முதல் இந்திய சுதந்திரப் போர். இப்புரட்சியை ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் வருவித்த வீதம் படைவீரர்கள் கிளர்ச்சி. இப்புரட்சியை இந்திய வரலாற்று அறிஞர்கள் வருவித்து முதல் இந்திய சுதந்திரப் போர். ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அடக்குமுறை ஆட்சியால் இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பும் துயரங்களின் வெளிப்பாடும் 1857 ஆண்டு புரட்சி வெடித்தது. அச்சமயத்தில் கானிங் பிரபு இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்தார். புரட்சிக்கான அரசியல் காரணங்கள். வெல்லஸ்லி பிரபுவின் துணைப்படை திட்டம் இந்திய அரசர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. டல்லஸ்லி பிரபுவின் நாடு இணைக்கும் கொள்கையின் மூலம் சதாரா, நாக்பூர், ஜான்சி மற்றும் அயோத்தியை ஆங்கில அரசு இணைத்து கொண்டது. முகலாய வம்சத்தின் கடைசி பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா விற்கு பிறகு அவரது வாரிசுகள் தங்களது பரம்பரை அரண்மனை மற்றும் செங்கோட்டையின் ஆங்கில அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என வற்புறுத்தப்பட்டனர். மராத்தியர் தலைவர் 2ஆம் பாஜிராவின் மரணத்துக்கு பிறகு அவரது வளர்ப்பு மகன் நானா சாஹிப்பிற்கு வழங்கப்பட்ட அந்த ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. புரட்சிக்கான நிர்வாக காரணங்கள். நீதிமன்றம் பாரசீக மொழிக்கு பதிலாக ஆங்கில மொழியை புகுத்தியதை மக்கள் விரும்பவில்லை. இயந்திரத்தன்மை மற்றும் செலவு மிகுந்த நீதித்துறை, அதிகமான நிலவரி முறை, இந்தியர்களின் அரசியலுக்கும் இராணுவத்துக்கும் உயர் பதவிகள் மறுக்கப்பட்டன. பொருளாதார காரணங்கள். இந்திய கைத்தொழில் அழிவு. இந்திய பொருள்களுக்கு இங்கிலாந்தில் அதிக காப்பு வரியும் ஆங்கில பொருள்களுக்கு இந்தியாவில் குறைந்த இறக்குமதி வரியும் விதிக்கப்பட்டன. வேலையில்லா திண்டாட்டம். வங்காள நில குத்தகை சட்டம் பெண்டிங் பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் முதல் பாதியில் தொடர்ந்து ஏற்பட்ட 7 பஞ்சங்கள் நாட்டின் பொருளாதார நிலையை பெரிதும் பாதித்தன. புரட்சிக்கான சமூக மற்றும் சமய காரணங்கள். சதி என்னும் உடன்கட்டை ஒழிப்பு. பெண் சிசு கொலை தடுக்கப்பட்டது. விதவைகளின் மறுமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. இந்து சொத்து உரிமை சட்டம் மாற்றம். கோயில்களுக்கும் பகுதிகளுக்கும் சொந்தமான நிலங்கள் மீது ஆங்கிலேயர் விதித்த வரி. புரட்சிக்கான இராணுவ காரணங்கள். இராணுவத்தில் இந்திய படைகள் வீரர்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த பதவி கபேதார். இந்த பதவிக்கு அளிக்கப்பட்ட ஊதியம் புதிதாக சேர்ந்த ஆங்கில சிப்பாய்களின் ஊதியத்தை விட குறைவாக இருந்தது. பதவி உயர்வும் இல்லை. 1856ஆம் ஆண்டு கானிங் பிரபு கொண்டு வந்த போது இராணுவ பணியை சட்டம் பொதுப்பணிப்படை சட்டம் டெல்லி மற்றும் அலகாபாத் இந்திய படை வீரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. புரட்சிக்கான உடனடி காரணம். இந்திய இராணுவத்தில் ஆங்கிலேயரால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய என்ஃபீல்டு துப்பாக்கி பயன்படுத்த பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்தது. 1857ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் நாள் கல்கத்தாவிற்கு அருகிலுள்ள பரக்பூரிலிருந்து வங்காள படைப்பிரிவை சார்ந்த மக்கள் பாண்டே என்ற இளம் பிராமணன்
இந்திய படைவீரர் 34 காலாட்படைப்பிரிவு கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் உபயோகித்து மறுத்தார். இவர் கட்டாயப்படுத்தப்படவே வேறு வழியின்றி தனது மேலதிகாரியை சுட்டு கொன்று தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட நீதி விசாரணைக்கு பின் தூக்கிலிடப்பட்டார். பரத்பூரிலிருந்து காலாப்படை பிரிவு மீரட்டிற்கு மாற்றப்பட்டது. இச்செய்தி பரவத் தொடங்கியதால் இந்திய படைவீரர்கள் வெவ்வேறு பகுதிகள் புரட்சியை தொடங்கின. புரட்சி பரவுதல் மற்றும் அடங்கப்படுதல். 1857 வங்காளம் பரத்பூரில் தான் முதலில் புரட்சி வெடித்தது. 1857 மே மாதம் மீரட், கான்பூர் மராத்திய பீஷ்வா இரண்டும் பாஜிராவின் தத்துவ முதல்வரான நானா சாஹிப் புரட்சியில் இணைந்து தலையேற்று தன்னை பேஷ்வா என்று அறிவித்துக் கொண்டார். நானா சாஹிப்பின் படைத்தளபதி தாந்தியா தோப் படை ஆங்கிலேயர் சரணடைந்தது. இறுதியில் சர்காலின் கேம்பல் என்பவரால் நானா சாஹிப் தோற்கடிக்கப்பட்டு நேபாளத்திற்கு தப்பி ஓடினார். டெல்லி. 2ஆம் பகதூர் ஷா புரட்சியாளர்கள் வசம் இருந்த டெல்லியை சர் ஆர்க்டேல் வில்சன், நிக்கல்சன் மற்றும் சர் ஜான் லாரன்ஸ் ஆகியோர் அதிகாரிகள் மீட்டனர். லக்னோ புரட்சியின் ஒரு மையமாக விளங்கியது. தலைமை ஆணையாளர்களாக சர் ஹென்றி லாரன்ஸ், கர்னல் நீல் கொல்லப்பட்டார். அயோத்தி நவாபின் மனைவியாக பேகம் அஷ்ரத் மஹால் ஆகியோருக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டனர். ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டனர். இறுதியாக சர் காலின் கேம்பேல் என்பவரால் லக்னோ 1858 மீட்கப்பட்டது. மத்திய இந்தியா. புரட்சி தலைமையை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், தாந்தியா தோப் கான்பூர் ஆணுடை தரித்து இராணுவத்துடன் ராணி லக்ஷ்மிபாய் உண்மையான ஒரு வீரனைப் போல் வீரப்போர் புரிந்து குவாலியரை கைப்பற்றினார். ஜீனில் நடைபெற்ற போரில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டார். தப்பிச் சென்ற தாந்தியா தோப்பும் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். ரோஹில்கண்டின் தலைநகரன் பரேலியின் படைவீரர்கள் புரட்சி செய்தனர். அவர்கள் தங்கள் ரோஹில்லர்களின் தலைவரை தங்கள் பகுதிக்கு ஆளுநராக அறிவித்தனர். புரட்சிக்கு தலைமை பீகாரில் உள்ள ஆரோவில் ஜகதீஷ்பூரின் நிலப்பிரபு மற்றும் 80 வயது நிரம்பியவருமான கன்வர் சிங். 1858 கன்வர் சிங் தான் இறக்கும் வரையிலும் வீரத்துடனும் சண்டையிட்டார். கன்வர் சிங் மேற்கு பீகாரில் மிகச்சிறந்த இராணுவ தளபதியாக திகழ்ந்தார். இவருக்கு பின் இவர் சகோதரர் அமர் சிங் புரட்சிக்கு தலைமை தாங்கினார். ஆனால் புரட்சி விரைவில் முறியடிக்கப்பட்டது. புரட்சியின் தோல்விக்கான காரணங்கள். புரட்சியாளர்களிடையே காணப்பட்ட ஒற்றுமையே இப்புரட்சியில் தோல்விக்கு முதல் காரணம் மற்றும் முக்கிய காரணம். புரட்சி நாடு முழுவதும் பரவவில்லை. வட இந்தியாவில் மட்டுமே புரட்சி மையம் கொண்டிருந்தது. தென்னிந்தியா, பஞ்சாப், சிந்து, ராஜஸ்தான் இப்புரட்சியில் பங்கேற்கவில்லை. இந்தியாவில் பல்வேறு மன்னர்களும் செல்வமிக்க ஜமீன்தார்களும் இப்புரட்சிக்கு பங்கு கொள்ளவில்லை. புரட்சியை ஆதரிக்காத இந்திய அரசர்கள் நடுநிலை வகித்தனர். பொதுவாக படித்த இந்தியர்கள் இப்புரட்சியை ஆதரிக்கவில்லை. தந்தி மற்றும் தபால் துறை ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததால் இராணுவ நடவடிக்கை எடுக்கவும் தங்களது படைப்பிரிவுகளை புரட்சி நடந்த இடங்களுக்கு அனுப்பவும் பேருதவி புரிந்தது.
புரட்சியாளர்கள் நவீன கருவிகளை கொண்டிருக்கவில்லை. தங்களது பழமையான ஆயுதங்களை கொண்டு ஆங்கில இராணுவத்தை எதிர்கொண்டனர். இவ்வாயுதங்கள் ஆங்கிலேயர்களின் நவீன போர்க்கருவிகளுக்கு ஈடாகவில்லை. புரட்சியின் தலைவர்கள் நானா சாஹிப், தாந்தியா தோப் ஆகியோர் ஆங்கிலேய படைத்தளபதியாளர்களுக்கு ஈடானவர்கள் அல்ல. 1857 மே 31 நாள் திட்டமிடப்பட்டிருந்த புரட்சி திட்டமிட்ட நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கிவிட்டது. எனவே புரட்சிக்கு தேவையான முன்னேற்பாடுகள் முழுமையடையாமல் தோல்விக்கு வழிவகுத்தன. புரட்சியாளர் திட்டமிடுதல் மற்றும் செயல்பாடுகள் மிக குறைந்த பயிற்சியே பெற்றிருந்தனர். இந்திய தலைவர்கள் வீரத்திலும் தியானத்திலும் சிறந்தவர்கள் என்னும் படைகளை தலைமை ஏற்று நடத்தி செல்வதிலும் வீரர்களை கட்டுப்பாட்டில் வைத்து இருப்பதிலும் தவறவிட்டன. புரட்சியாளர்களிடையே ஒருமித்த குறிக்கோள் இல்லை. இஸ்லாமிய முகலாய அரசை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என எண்ணினர். இந்துக்கள் மராத்திய செல்வாக்கை மீண்டும் நிறுவ முயற்சித்தனர். ஆங்கிலேயர்கள் தங்களின் அரசியல் நிரந்தரமான பிரித்தாளும் கொள்கையில் மூலம் இந்திய அரசர்கள் ஒரு பொதுவான காரணத்துக்கு ஒன்று சேர விடாமல் தடை செய்தனர். புரட்சியின் விளைவுகள். இப்புரட்சி இந்திய ஆட்சியில் மாற்றங்களை கொண்டு வந்தது. ஆங்கில கிழக்கிந்திய வணிகர் குழுவின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்தியாவின் ஆங்கில அரசின் நேரடி ஆட்சி நடைமுறைக்கு வந்தது. 1858 ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தின்படி கட்டுப்படுதல் குழுவும் மற்றும் இயக்குனர் குழுவும் கலைக்கப்பட்டன. இவற்றிற்கு பதிலாக இந்திய நிர்வாக பொறுப்பை கவனித்து இந்திய செயலாளரும் அவருக்கு உதவி செய்ய 15 உறுப்பினர்களும் கொண்ட இந்திய குழுவும் அமைக்கப்பட்டது. இந்திய தலைமை ஆளுநர் இந்திய வைசிராய் என்று அழைக்கப்பட்ட வைசிராய் அரச பிரதிநிதி. இந்திய மன்னர்களுக்கு தத்து எடுக்கும் உரிமை வழங்கப்பட்டது. இரக்கமற்ற முறையில் இந்திய அரசுகளை இணைக்கும் கொள்கை கைவிடப்பட்டது. இந்திய இராணுவம் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டது. இந்தியாவின் பழமையான பண்பாடு பழக்க வழக்கங்கள் இனி பாதிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இந்தியர்களுக்கு முழு சமய சுதந்திரம் வழங்கப்பட்டது. அனைத்து இந்தியர்களும் இனக்கொள்கை வேறுபாடு இன்றி தகுதி மற்றும் திறமை அடிப்படையில் அரசு நிர்வாக பணிகள் நுழைய தகுதியுடையவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டது. பீரங்கி படை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்தது. இராணுவத்தில் ஆங்கிலேயர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டது. இந்திய சுதந்திரம் பெறுவதற்கான விதை இப்புரட்சியின் மூலம் விதைக்கப்பட்டது. இப்புரட்சி 1847 ஆங்கில ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்தியா விடுதலை பெறச் செய்தது. விக்டோரியா மகாராணி பேரறிக்கை 1858 மாக்னா கார்ட்டா 1858 நவம்பர் 1 இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநரும் முதலாம் வைசிராயுமான கானிங் பிரபு அலகாபாத்தில் நடைபெற்ற மாபெரும் கூட்டத்தில் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை வெளியிட்டார். இது இந்திய மக்களின் மாக சாசனம், உரிமை சாசனம் என்று கருதப்பட்டது. இப்பேரறிக்கையின்படி இந்தியாவில் ஆட்சி பொறுப்பை இனி இங்கிலாந்து அரசு நேரடியாக மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் ஆட்சி பொறுப்பை இனி இங்கிலாந்து அரசு நேரடியாக மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டது. எனவே அவர்களுக்கு பதிலாக அவரது பிரதிநிதி இந்தியாவின் ஆட்சி பொறுப்பை மேற்கொள்ள என அறிவிக்கப்பட்டது. இதன்படி கானிங் பிரபு முதல் அரசை பிரதிநிதியானார். இந்திய அரசர்களுடன் ஆங்கில வணிக குழு கொண்டிருந்த உடன்படிக்கைகளுக்கு உறுதியளிக்கப்பட்டது. அனைவரும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. இந்தியாவின் பழமையான பண்பாடும் பழக்க வழக்கங்களும் மதிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. புரட்சியின் போது ஆங்கிலேயரின் மரணத்திற்கு காரணமான இருந்தவர்கள் தவிர மற்ற அனைவரும் நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. 1857 புரட்சியானது தேசப்பற்றை மக்களிடையே பிடித்தெழச் செய்து தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு வழிவகுத்தது.
1857 1857ஆம் ஆண்டு புரட்சி நடந்த இடம். பங்கேற்ற தலைவர்கள்: டெல்லி இரண்டாம் பகதூர் ஷா, பகத்தான், கான்பூர் தாந்தியா தோப், நானா சாஹிப். லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால் அசிமுல்லா, ரெய்லி கான் பகதூர் கான், அர்ரா பீகார் கன்வர் சிங் அமர் சிங், பைசாபாத் மெஹல்லி அஹ்மதுல்லா, ஜான்சி மத்திய இந்தியா ராணி லட்சுமி பாய். புரட்சி முடிவில் தலைவர்கள்: இரண்டாம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தல், ஜான்சி ராணி தாந்தியா தோப், கன்வர் சிங் போரில் மரணம், நானா சாஹிப் ஹஸ்ரத் மஹால் நேபாளத்துக்கு தப்பி ஓட்டம்.